மயிலாடுதுறை ரயில்வே நிலையத்தில் ஆங்கிலேயர் ஆட்சியிலிருந்து 100 ஆண்டுகளாக இரவு நேரத்தில் செயல்பட்டு வரும் தபால் சேவையை வழங்கும் RMS அலுவலகத்தை மூட ரயில்வே நிர்வாகம் முயற்சி. கட்டிடத்தை இடிக்கும் ரயில்வே நிர்வாகத்தால் மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர் மாவட்டங்களில் அஞ்சலக சேவை பாதிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதால் தபால் துறையினர் பொதுமக்கள் அதிர்ச்சி. நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. மயிலாடுதுறை ரயில்வே நிலையத்தில் RMS தபால் நிறுவனம் கடந்த 100 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்கி வருகிறது. மாலை 6 மணி முதல் காலை 6:40 மணி வரை இயங்கும் இந்த அலுவலகத்தில் விரைவு தபால்கள் இரவு நேரத்தில் அனுப்புவதற்கு பொதுமக்கள் வெகுவாக பயன்படுத்தி வருகின்றனர். மேலும் மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள 77 தலைமை மற்றும் துணை அஞ்சலகத்தில் இருந்து வரும் தபால்கள், திருவாரூர் மற்றும் நாகை மாவட்டத்தில் உள்ள 54 தபால் நிலையங்களிலிருந்து வரும் தபால்கள் பதிவு கட்டுகளை ஊர் வாரியாக பிரித்து உடனுக்குடன் அனுப்பும் பணி இந்த RMS அலுவலகத்தில் நடைபெற்று வருகிறது. இதில் 36 நிரந்தர பணியாளர்கள் உட்பட 60க்கும் மேற்பட்டோர் பணியாற்றி வருகின்றனர். அஞ்சல் துறை மூலம் பாஸ்போர்ட், அரசு வேலைக்கான பணி ஆணைகள், பான் கார்டு, வங்கி ATM கார்டுகள், தபால் ஓட்டுகள் உட்பட பல்வேறு முக்கிய பணிகளை இரவு நேரத்தில் இந்த அஞ்சலகம் செயல்படுத்தி வருகிறது. இந்நிலையில் மயிலாடுதுறை ரயில்வே ஜங்ஷனில் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் விரிவாக்க பணிகள் முழு வீச்சில் நடைபெற்று வருவதால் RMS அலுவலகம் இயங்கிய இடத்தில் ஒரு பகுதியை அகற்றிவிட்டு படிக்கட்டுகள் கட்டுவதற்கான பணிகள் நடந்து வருகிறது. RMS அலுவலகத்திற்கு வேறு இடம் வழங்குவதாக ரயில்வே நிர்வாகம் கூறி பல மாதங்கள் ஆகியும் இதுவரை இடம் ஒதுக்கி கொடுக்காததால் RMS அலுவலகத்தை திருவாரூர் அலுவலகத்துடன் இணைக்கும் முடிவை RMS அலுவலக உயர் அதிகாரிகள் எடுத்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளதால் பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள் பெரும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். ரயில்வே நிர்வாகமும் அஞ்சல் துறையும் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள நிலையில் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலிருந்து ரயில்வே ஜங்ஷன் பகுதிகளில்தான் ஒவ்வொரு மாவட்டத்திலும் RMS அலுவலகங்கள் இயங்கி வருகிறது. அதேபோல் மயிலாடுதுறை ரயில்வே ஜங்ஷன் 1வது நடைமேடை பகுதியில் இயங்கி வந்ததை தற்போது விரிவாக்க பணிக்காக இடத்தை காலி செய்ய சொல்லி வேறு இடத்தை தருவதாக ரயில்வே நிர்வாகம் தெரிவித்த நிலையில் தற்போது வரை இடம் கொடுக்காததால் கட்டிடத்தை இடிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளதாக பொதுமக்கள், மயிலாடுதுறை மாவட்டத்தை சேர்ந்த பொதுமக்களுக்கு அஞ்சல் துறை சேவைகள் வெகுவாக பாதிப்படைவதோடு பதிவு தபால்கள், விரைவு பதிவு தபால்கள் உரிய நேரத்தில் மக்களுக்கு சென்றடைவதில் காலதாமதம் ஏற்படும் சூழல் உருவாகியுள்ளதால் உடனடியாக ரயில்வே நிர்வாகம் மயிலாடுதுறை RMS அலுவலகத்திற்கு மாற்று இடத்தை வழங்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். மயிலாடுதுறை ரயில்வே நிலையத்தில் RMS என்று அழைக்கப்படுகின்ற ரயில் மெயில் சர்வீஸ் தபால் நிலையம் கடந்த 100 ஆண்டுகளாக மயிலாடுதுறையில் சிறப்பாக இயங்கி வந்து கொண்டிருக்கின்றது. அம்ருத் பாரத் திட்டத்தின் கீழ் மயிலாடுதுறை ரயில் நிலையம் விரிவாக்கம் செய்யப்படுகின்ற நிலையில் RMS இயங்கி வந்த அலுவலகத்தின் ஒரு பகுதி கட்டிடத்தை இடித்து அந்த இடத்துல ஒரு நடைமேடை அமைப்பதற்கான முயற்சிகள் செய்வதை நாங்கள் வரவேற்கின்றோம். அதே சமயத்தில் RMSின் முழு சேவையை இங்கிருந்து அகற்றுவதோ அல்லது அந்த பணிகள் நடக்காமல் தடுப்பதை மயிலாடுதுறை மாவட்ட மக்கள் நிச்சயமாக தடுத்து நிறுத்துவோம். மிகவும் சிறந்த சேவையாக மயிலாடுதுறை மக்களுக்கு இருந்து வருகின்ற RMS சேவை அவசியம் தேவை என்பது உறுதி. பகல் நேரத்தில் தலைமை தபால் நிலையத்திலிருந்தும் மற்ற அஞ்சல் நிலையங்களிலிருந்தும் நாங்கள் பல்வேறு சேவைகளை பெற்று வருகின்றோம். மாலை நேரங்களில் அரசு ஊழியர்களாக இருக்கலாம், பணிகளுக்கு சென்று திரும்புகின்றவர்கள், வணிகர்கள் அத்துணை பேரும் தங்கள் தேவைக்கு RMS தபால் நிலையத்தை தான் இரவு முழுவதும் அணுகின்றோம். இங்கே ஸ்பீட் பார்சல் முதல் அனைத்து சேவைகளும் செய்யப்படுகின்றது. குறிப்பாக இங்கே வந்து தான் அந்த தபால்கள்லாம் பிரிக்கப்பட்டு ரயில்கள் வாயிலாக பல்வேறு நகரங்களுக்கு அனுப்பப்படுகின்றது. இதனால் குறைந்த நேரத்தில் சேவை விரிவாக நடைபெறுகின்றது. இந்த சேவை தடுக்கப்படுகின்ற பொழுது மயிலாடுதுறை சார்ந்த மக்கள் அத்தனை பேரும் பாதிக்கப்படுவோம். அதனால் கட்டிடம் அவசியம் தேவை. அதேபோல் RMS இங்கே இயங்குவதை உறுதி செய்ய வேண்டும். ரயில்வே நிர்வாகம் பெருந்தன்மையோடு இந்த விஷயத்தை அணுகி RMSக்கு உரிய இடத்தை கொடுத்து 100 ஆண்டுகள் குடியிருந்த இந்த இடத்தை அகற்றாமல் அவர்களுக்கு உரிய அலுவலகத்திற்கான இடத்தை கொடுத்து இந்த பணி மீண்டும் மீண்டும் மயிலாடுதுறைக்கு தொடர வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று ரயில்வே நிர்வாகத்தை கேட்டுக்கொள்கின்றோம்.